வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கங்க. வணக்கம். சுவாமியே சரணமையப்பா. இது சரணம். கார்த்திகை மார்கழி இந்த மாதம் வந்து ஐயப்பன் ஸ்பெஷல். எப்பயுமே ஐயப்பன் வந்து ஸ்பெஷல் தான் நமக்கு. இருந்தாலும் இது கார்த்திகை மாதம் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர அந்த அனுபவத்தையோ அல்லது அந்த மாலை போடுறதோட மகிமையோ எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாங்க. சரி. சபரிமலை ஐயப்பனுக்கு வந்து விரதம் இருந்து பக்தர்கள் எல்லாருமே கார்த்திகை மார்கழி வந்துட்டாலே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. மாலை அணிந்து எப்படா போய் ஐயப்பனை பார்ப்போம் அப்படிங்கிறதுல தான் ஆர்வமாக இருப்பாங்க. நடந்துக்கிட்டு இருக்காது. 25 வருஷமாக நானும் ஐயப்பன் அருளால் நானும் ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். 18 வருஷம் அதில் பெரிய பாதையில் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறேன். அருமை அருமை. அப்போ அதில் வந்து ஒரு மாலை அணிந்த உடனேயே ஒரு காலை மாலை குளிக்கிறது, சரணம் சொல்கிறது, பூஜை பண்ணுறது, நல்ல நினைவுகளோடு இருக்கிறது, பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறது, நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நல்ல பழக்கங்களை வந்து அந்த 48 நாள் 42 நாள் 42 நாள் 48 நாள் இல்லை 2 மாதம் அப்படி விரதம் இருக்கிறவங்களுக்கு அந்த பக்குவம் வர ஆரம்பிச்சிருது. இந்த பக்குவத்தை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் கடைப்பிடிக்கணும். எதெல்லாம் கடைப்பிடிக்க முடியுமோ அதெல்லாம் கடைப்பிடிச்சு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு வந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்திலலாம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்மளால் கொண்டு போக முடியும். அருமை. அப்போ ஐயப்பனுடைய தத்துவமே அதான். ஐயப்பனுடைய அவதாரமே வந்து கலியுகத்தில் ஒரு மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காண்டி எடுத்த அவதாரம் தான் ஐயப்பன் அவதாரம். இப்போ பெரிய பாதையில் போகும்போது பார்த்தீங்கன்னா கல்லிடங்குன்றுன்னு ஒரு பிளேஸ் வரும். அந்த கல்லிடங்குன்றில் என்ன ஒரு கல் எடுத்து எல்லாருமே அங்கே போடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மகிஷாசுரனை அழிச்சிடுறாரு ஐயப்பன் அவதாரத்தில். கலியுகத்தில் மகிஷாசுரனை வந்து ஐயப்பன் வந்து வதம் பண்ணிடுறாரு. வதம் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ அதுக்கப்புறமா அந்த பூத உடல், அவருடைய அந்த அந்த அரக்கனுடைய உடல் வந்து அப்படியே அசைஞ்சு கொடுக்குது, போகல, இன்னும் உயிர் பிரியல. அப்போ எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் கல் எடுத்து அது மேல எரிஞ்சு அந்த இதை சமப்படுத்திடுறாங்க. இதே தான் நம்ம விரதம் இருக்கிற 60 நாளோ 48 நாள்லயோ நம்ம மனசு வந்து அடங்கி அமைதியா ஆசாபாசங்களுக்கு இல்ல அதிபடியாம நல்லா இருக்கும். அப்ப அந்த விரதம் முடிஞ்ச உடனே பழையபடி எப்படி அந்த அரக்க உடல் வந்து பழையபடி எந்திரிக்க முயற்சி பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்ம உள்ளுணர்வு பூரா பழையபடி அந்த ஆசாபாசங்கள் அந்த எல்லாத்துலயுமே போகும். அப்போ நம்ம எப்படி அந்த தேவர்கள் கல்ல எடுத்து அந்த எரிஞ்சு அதை அடக்குனாங்களோ அது மாதிரி நாம வந்து நம்மளுடைய மனசை ஐயப்ப நாமாவளி, தெய்வீக அந்த நாமாவளிகள் எல்லாம் மனசுல இறக்கி வழிபட்டு அந்த மாதிரி நம்ம மனசுல தேவையில்லாத ஆசைகளை அடக்க கத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் ஐயப்பனுடைய தத்துவங்கள் இருக்கு. அந்த பயணத்தின் 60 நாள்ல ஒரு தெய்வீகமான ஒரு ஆன்மீகம் நிறைந்த தெய்வீகமான ஒரு பயணம் தான் அந்த 40 நாள் 48 நாள் பயணங்கள். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அது இந்த பீரியட்ல எல்லாரும் நிறைய இப்போ வந்து கோயில் நிறைய பேர் இன்னைக்கு மாலை போட்டு கோயில் போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க எல்லாரும் ஒரு நல்ல அந்த யாத்திரை வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கும் ஒரு எந்த நம்ம இடையூறு இல்லாம போயணும்னு நம்ம கார்த்திகை 1லயே நான் ப்ரே பண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அந்த பயணங்கள் நிறைய உடையணும். அவங்க நல்லா ஐயப்பனை தரிசனம் பண்ணணும். எல்லார் வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு அருள் கிடைத்து ஒளி நிறைந்த வாழ்க்கையை அவங்க அமையணும். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. ரொம்ப நன்றி. நம்ம யூடியூப், நம்ம ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் யூடியூப் சேனலுக்கு உள்ள வியூவர்ஸுக்கு நீங்கள் எங்களுக்கு இந்த தத்துவத்தை, அதாவது இந்த கருத்துக்களை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேட்டும் இருப்பாங்க. நீங்களும் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. சாமி சார்.